தாய்மார்கள, பெரியோர்கள, கெட் அவுட் மோடி என்ன சொல்கிறார் திடீர்னு வேர்ல்டு ட்ரெண்டிங்கில் அந்த கெட் அவுட் மோடி தான் வந்திருக்குன்றாங்க. சொல்லுவோம்னு சொன்னதை எங்கே சொல்லுன்னு சொல்ல வச்சுட்டாங்க. ஆமாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். தோழர், விடுதலை வந்திருக்கு. ஆமாம் தோழர், பல்வேறு முக்கிய செய்திகள். குறிப்பாக தலைப்பு செய்தி இன்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவருடைய முக்கியமான அறிக்கை நேற்று ஒரு சுருக்கமான அறிக்கையாக வெளிவந்திருந்தது. அதை நீங்கள் நேற்று பேசுனீங்க. அதான் பேரிடர் நிவாரண நிதி வழங்குவதில் இருக்கின்ற பாரபட்சத்தை கண்டித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறத ஒட்டி தான் எழுதியிருக்கிறது. அதுக்கு தொடக்கமே 4 ஆண்டுகளில் மிக சிறப்பாக இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து பல நாடுகளோடு பாராட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஒன்று, குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், அதை சொல்லியிருக்காங்க. 2வது செய்தி, தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ந்து வருது. அதனால தான் பல மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து முதலீடுகள் வருது, தொழிலாளர்கள் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு அமைதியான தொழில் செய்ய அமைதியான இடமாக இது இருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லிட்டு மாநில அரசினுடைய பொருளாதார கழுத்தை நிறுத்தும் பணியில் ஈடுபட்டு, ஏன்னா நம்முடைய கல்விக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை, அது போயிட்டு இருக்கும்போதே இது வருது. கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த பேரிடருக்கான நிவாரண நிதிகள் வழங்கி இருக்கிறாங்க. ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு 1554 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஆந்திராவுக்கு 608 கோடி, நாகாலாந்துக்கு 171 கோடி, ஒடிசாவுக்கு 255 கோடி, தெலுங்கானாவுக்கு 232 கோடி, திரிபுராவுக்கு 289 கோடி. இப்போ இங்கே வந்து வந்தாங்க, எல்லா இடத்தையும் பார்த்தாங்க, எவ்வளவு பாதிப்பு இருந்ததுன்னு ஒவ்வொரு தடவையும் குழுக்கள் வந்து பார்த்தாங்க. ஆனால் ஒரு பைசா கூட தரல அப்படிங்கிறதுக்கு உதாரணத்தை சொல்லியிருக்காரு. ரொட்டி வரும்னு எதிர்பார்த்திருந்த மக்கள் பட்டினியாக இருக்கும்போது கல்லை கொடுத்த மாதிரி இருக்குது இவங்களுக்குன்னு. இதுக்கு இன்னொரு தீர்வு, இன்னொரு செய்தியையும் பதிவு பண்ணியிருக்காரு ஆசிரியர் அவரோட அறிக்கையில். வில்சன், நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் வந்து ஒரு தனிநபர் மசோதா தாக்கல் பண்ணார். அது தொடர்பாக கூட நம்ம முன்னாடி பேசினோம். அதாவது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2025 அதில் திருத்தம் வேணும் அப்படின்னு. என்ன திருத்தம் சொன்னார்னா, அதில் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த நிவாரணம் தர குழு வந்து பிரதமரால் நியமிக்கப்பட்ட குழு உறுப்பினர்கள் அவங்க பகிர்ந்து அளிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது, பாதிக்கப்பட்ட மாநிலங்களை சேர்ந்தவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்கிறத நினைவூட்டி இருக்கிறாரு. அதே மாதிரி 30 நாட்களுக்குள்ளே அந்த நிதி வந்து சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மசோதாவில் நம்முடைய வில்சன் அவர்கள் சொல்லியிருந்ததை வந்து சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறாரு. இதை தொடர்ச்சியாக அலட்சியப்படுத்துகிறாங்க. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்கிறாரு. மக்களாகிய நாமே நமக்கு தந்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இறையாண்மை, முழு இறையாண்மையுடைய ஜனநாயக குடியரசு, அதாவது சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து உடைக்கிற மாதிரி, முகப்புறையே மதிக்காத மாதிரி உடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு பண்ணியிருக்கிறார். சொல்லி மக்கள் சிந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அடுத்து நம்மளோட சட்டமன்றம் தொடர்பான செய்தி. ஆமாம், வர 25ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது என்று அறிவிப்பு வந்திருக்குது. பட்ஜெட் தாக்கல் பண்ணுவதற்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. மார்ச் 14, 15ஆம் தேதியில் வந்து சட்டமன்ற தாக்கல் முதலது பொது மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கைகள் வந்து தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவிப்பு வந்து சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கான தயாரிப்பு பணி வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனை அடுத்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பல்வேறு துறைகளோட வல்லுநர்கள், பொதுமக்கள், தொழில் நிறுவனம், வர்த்தக அமைப்பு, வணிக அமைப்புகளிடம் கடந்த 2 நாட்களாக பட்ஜெட் தொடர்பாக கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் வந்து 25ஆம் தேதி முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இந்த பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் வழங்குவதற்காகவும் துறை சார்ந்த திட்டங்கள் தேர்தலுக்கு முந்தைய முழுமையான பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதால் புதிய அறிவிப்புகளும் ஒப்புதல் வழங்கப்படும் என தெரிகிறது. தற்போது செயல்படுத்த வரும் மாணவர்கள், பெண்கள் தொடர்பான திட்டங்கள் தொடர்பான நிதி ஒதுக்கீடு செய்வதற்கும் கூடுதல் பயனாளிகளை சேர்ப்பதற்குமான ஒப்புதல் வழங்குவது குறித்தும் விவாதிக்கப்படும் என அரசு அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவித்திருக்கின்றன. பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு, மும்மொழி கொள்கை பிரச்சனை,
தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காதது மற்றும் அரசு ஊழியர்களின் பிரச்சனை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதோட அடுத்து தலையங்கம், முக்கியமான ஒரு செய்தி. பக்தி என்னும் பொம்மை விளையாட்டு அப்படின்னு தலைப்பிட்டு தலையங்கம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன முக்கியமான செய்தி அப்படின்னா, பொதுவாக கோயில்களில், இன்னும் மதம் சார்ந்த கோயில்களில் யானையை ஒரு இதுவாக வைப்பாங்க. அது நாங்களாம் அப்போல்லாம் வேடிக்கை பார்ப்போம், வேடிக்கைக்கானது. அதில் வந்து கேரளாவில் என்ன செய்வாங்கன்னா, அதுலேயே இந்த பொம்மைகளை தூக்கி வச்சு ஊர்வலம் கொண்டு போவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்த வெடியெல்லாம் வெடிக்கிறது, இந்த சத்தம், அதிகமான கும்பல், இதெல்லாம் பார்த்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஆளாகி யானைகள் திடீர்னு மதம் பிடிக்கிறோம். மனிதர்களுக்கு மதம் பிடிக்கிற மாதிரி யானைக்கு மதம் பிடிக்கும்போது உடனடியாக அடிக்கி அப்படியே அந்த ஏரி வாகனையே மிதிச்சு கொண்டு செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சது 50 பேருக்கு மேலே வந்து பலியாகிறாங்க. 300-400 பேருக்கு மேலே காயமடைகிறாங்க. பொது சொத்துக்கள் சேதமாகுது. அது மட்டும் இல்லை, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யானைகளே திக்கி தெரியாமல் போய் பள்ளத்தில் விழுந்து உருண்டுருது, கிணத்துல விழுந்து இறந்துடுது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எந்திர யானைகளை உருவாக்குறாங்க. ஏற்கனவே கோயிலில் வந்து எந்திர கொட்டடி அதேமாதிரி எந்திர யானைகள். அதில் 5 மிஷின் இருக்கும். ஒரு மிஷின் வந்து கண்ணை இது பண்ணும், ஒரு மிஷின் வந்து காதை ஆட்டம், ஒரு மிஷின் வந்து தும்பிக்கையை தூக்கும், இன்னொரு மிஷின் வாழை ஆட்டம், இன்னொரு மிஷின் வந்து ரோலிங் நகர்த்திக்கிட்டு போவோம். இப்படி செட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அஞ்ஞானத்தை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது வளர்க்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் அவங்க ஆகமம் எதுக்குமே இடம் அதை பற்றிலாம் இதில் பேச மாட்டாங்க. ஏன்டா அதில் இப்படிலாம் வைக்கிறீங்களே, ஆகமத்துக்கு பாதிப்பு வருமே அப்படிலாம் பேச மாட்டாங்க. அதுதான் செய்தியாக எழுதியிருக்கிறது. எவ்வளவு அறிவியல் வளர்ந்தாலும் அதை மடத்தனத்திற்கு பயன்படுத்துவதை சாடி இந்த தலையங்கம் வந்திருக்கிறது. 5ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குகளை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. மக்கள் சண்டையிடவில்லை, சுமூகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீதிபதி கருத்து. பிப்ரவரி 4ஆம் தேதி இந்து முன்னணி சார்பாக திருப்பரங்குன்றம் மலைக்கு போகிறோன்னு சொல்லி ஒரு தகராறை ஏற்படுத்தினாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோன்னு சொல்லி உடனடியாக காவல்துறை வந்து 144 உத்தரவு போட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு உத்தரவு என்னன்னு சொன்னிங்கன்னா, வாகனங்கள் யாரும் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இதை வந்து அப்போ உடனடியாக அவங்க உயர்நீதிமன்றத்தில் அவங்க போய் மனு செய்து உடனடியாக அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் செய்வதற்கு பழங்கானத்தை உணர்வுகளை வெளிப்படுத்தணும்னு சொல்லி பழங்கானத்துக்கு இடத்த ஒதுக்கி அதையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதையும் ஒழுங்காக நடத்தாமல் உள்ளே போய் பிரச்சனையை வழக்கெல்லாம் போட்டு அதில் இந்த நிலுவையில் உள்ள 2 வழக்கம் அப்படியே தான் வந்திருக்கு. இப்போ இன்னொரு வழக்கு என்னென்னா, ஒரு மனுதாரர் வந்து போட்டிருக்கிறாங்க, இரு பிரிவினர் வந்து இந்த மழையை வந்து என்னது உன்னதுன்னு சொந்தம் கொண்டாடுறாங்க, அதனால இதை வந்து ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு போகணும்னு சொல்லி ஆமாம் போகணும்னு சொல்லி மனு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு தான் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் மக்கள் யாரும் சண்டையிடவில்லை, ஆனால் நீங்கள் மக்களை சண்டை போட வைத்து விடாதீர்கள் என கருத்து சொல்லியிருக்கிறாங்க. கருத்து சொன்னதோட இடையீட்டு மனுதாரர் தரப்பில் கோயில் வழிபாட்டு உரிமை தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மனுதாரர் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை போய் அணுகணும் அப்படின்னு சொல்லி மனுதாரர்கள் ஜனவரி 29 மனு அளித்துவிட்டு அடுத்த 3 நாளில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் வந்து அந்த 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. அடித்து இங்கே வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு செய்தியோட இப்போ நம்மகிட்ட இருக்கிற மாதிரியே இன்னொரு புதிய பிரச்சனை ராஜஸ்தானில் வந்திருக்கு. இப்போ ராஜஸ்தானி அப்படிங்கிறது அதுவும் ஒரு இந்திய வடிவம் மாதிரி மொழி. அது வந்து உருதை மையமாக வச்சு இருக்கிறது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற உருது அவங்களுடைய மொழியாக உருதை பயன்படுத்துறதுக்கு அந்த உருதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. ராஜஸ்தானுடைய கல்வி அமைச்சர் வந்து மதன் தில்வார் அவர் வந்து இந்த அறிவிப்பை வந்து சொல்லியிருக்கிறாரு. அது கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. இந்த இந்தியை திணிப்பதன் மூலம்தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் உடைச்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் கருதுகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. கடுமையான எதிர்ப்பு இருக்குது. இப்போ வந்து இப்போவும் அங்கே ஒவ்வொரு நாளும் எதிர்ப்பு அதிகமாகி நேற்று வந்து அந்த உருது ஆசிரியர்களெல்லாம் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. உருது ஆசிரியர்கள், அது மதம் சார்ந்து இல்லை, எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இந்த நிலை தொடர்ந்துகிட்டே போனால் அப்புறம் தமிழ்நாடு மாதிரி எல்லா அடுத்தடுத்த மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்கள் வந்து அவங்களோட குரலை உயர்த்துவார்கள் என்பது தான் தெரிகிறது. இப்போ அது மாணிக்க பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவுக்கு அமெரிக்காவின் நிதியை ஏன் கொடுக்க வேண்டும்? சரிங்களா? இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க
அமெரிக்க அரசு வழங்கி வந்த 182 கோடி நிதியுதவியை நிறுத்துவதாக எலான் மஸ்க் தலைமையிலான DOGE குழு அறிவித்திருக்கிறது. எலான் மஸ்க் யாருன்னு தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்பப்போ நம்ம மேலே வம்பிழுத்துக்கிட்டே இருப்பார். அவரோட எக்ஸ்தல பக்கத்தில் கூட நாயை மாற்றி வச்சார், அதோட நிறுவனர் ஆன உடனே. அந்த மாதிரி பண்ணுற ஒரு சேட்டெல்லாம் பண்ணுறவங்க தான் இந்த எலான் மஸ்க். இப்போ இது தொடர்பாக வந்து ட்ரம்ப்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ட்ரம்ப்பும் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் ஏன் இந்தியாவுக்கு நிதி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு 182 கோடி எதுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களிடம் நிறைய பணம் இருக்குது, உலகில் அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று, இறக்குமதி வரியும் அதிகமாக இருக்கிறது, எங்களோட பொருட்களை நாங்கள் அங்கு விற்பனை செய்வதற்கு ரொம்ப இந்த வரி வந்து தடங்களாக இருக்குது, மோடி எனக்கு நல்ல நண்பர் தான், இந்தியா மேலே எனக்கு மதிப்பு இருக்குது, ஆனாலும் இந்தியாவின் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்கு அமெரிக்கா ஏன் நிதி கொடுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறாரு. கடந்த வாரம் தான் பிரதமர் மோடி அவர்கிட்ட போய் நின்று பேசி ஃபோட்டோலாம் எடுத்து சொன்னார். அப்படி இருக்கிற சூழலில் தான் இந்த நிதி ஏன் கொடுக்கணுன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இன்னொரு வீடியோவே வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியர்களோட கைகள்லையும் கால்கள்லையும் விலங்குகள் கட்டப்பட்டு நடந்து கூட்டிகிட்டு போகிற மாணிக்க சட்டவிரோதமாக குடியேறவர்களை வெளியேற்றுகிறாங்க. பல்வேறு நாட்டு பிரஜைகளை வந்து வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இந்தியாவையும் வந்து இந்தியர்களையும் வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவை வந்து சமூக வலைதள பக்கத்தில் போட்டு இன்னும் இது தொடரும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் தான் இந்த நடவடிக்கைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் மோடி அவர்கள் போனும்போது நடந்த விஷயந்தான். அவர் இன்னும் வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து மௌனமாக தான் இருக்கிறாரு. இப்படி மௌனமாக இருந்து வாய் துறக்காத நேரத்தில் தான் இது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. தோழர், இந்த இன்னொரு செய்தி ஒன்று வந்துருக்குது. சச்சிராமாயண நூலை அங்கே உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக அந்த ஜவான்பூர் பகுதியில் வந்து இதெல்லாம் வந்து பரப்பும் பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற லால் சிங், ஆமாம், சமூக நீதி பேரவை கூட ஒன்று வச்சுருக்காங்க, படித்தேன். லால் சிங் அவர்கள் ஆசிரியை சந்தித்த செய்தி வந்திருக்கு. ரொம்ப அவர் வந்து அந்த சச்சிராமாயண புத்தகத்தை பகுத்தறிவு சிந்தனையுடன் பரப்புவதில் ரொம்ப 2 நாள் அவர் வந்திருக்கார் பெரியார் திடலில். ஒரு நாள் பெரியார் திடலை முழுமையாக சுற்றி பார்த்துருக்கிறார். 2வது நாள் தமிழக ஆசிரியர்களோட சந்தித்து பேசி இங்கே நடக்கிற நடவடிக்கையெல்லாம் உள்வாங்கி கருத்துக்கள், புத்தகங்கள், இது மாதிரிலாம் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாணிக்க அந்த வாரணாசி பகுதியில் அவரோட உறவினர் நடத்துகிற பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போடும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த சச்சி ராமாயண் புத்தகத்தை இலவசமாக கொடுத்து பகுத்தறிவு பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அது இந்த செய்தி வந்திருக்குது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வானிலை இயல்பு நிலையை விட 4 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கும் என்று 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இந்த வெப்பநிலை உயரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுபோல் பக்கத்துக்கு பக்கம் ஏராளமான செய்திகள் உள்ளன. அனைத்து செய்திகளையும் படிப்போம், பரப்புவோம், உரத்து சிந்திப்போம், புதிய உலகை படைப்போம். நன்றி.